தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இன்று ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமம் காவல்துறையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஆசிரமம் அமைக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 25 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 25 வருடங்களுக்குள் காவல்துறை ஆசிரமத்திற்குள் சென்று விசாரணை நடத்தியது இதுதான் முதல் முறை. பல மர்ம மரணங்கள். கொரோனா காலத்தில் ஆசிரமத்திற்குள் மின் மயானம் அமைக்கப்பட்டு பல உடல்கள் மின் மயானத்தில் எரிக்கப்பட்டது. ஜக்கி வாசுதேவ் கடந்த சமீப காலத்தில் திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண் ஆசிரமத்தில் மனவள கலைக்காக பயிற்சிக்காக சென்றவர் அங்கிருந்து தப்பி ஓடுகிற வீடியோ அனைவராலும் பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த வீடியோவில் இருந்த பெண் கிணற்றில் சடலமாக கிடந்தார். அந்த பெண்ணினுடைய கணவர் சமாதானப்படுத்தப்பட்டு உடலை வாங்கி கொண்டு சென்று அடக்கம் செய்து விட்டார். காவல்துறை விசாரணை வளையத்துக்குள்ளே ஜக்கியை கொண்டு வர முடியவில்லை. ஜக்கியை பொறுத்தவரை இவர் ஒரு மிக மோசடியான சாமியார். இந்த மோசடியான சாமியார் ஆளுங்கட்சி யார் அதிகாரத்திற்கு வந்தாலும் அவர்களோடு நெருக்கமாகி விடுவார். இதுதான் அவருடைய பலம். இந்த பூர்வீக கர்நாடகாவை சேர்ந்த இந்த ஜக்கி வாசுதேவ் தமிழகத்தை தேர்ந்தெடுத்தது ஆந்திராவையோ கர்நாடகாவையோ கேரளாவையோ தேர்ந்தெடுக்காமல் தமிழகத்திலே கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இதை அவர் தேர்ந்தெடுக்க காரணம், தமிழர்கள் எதையும் எதிர்த்து கேட்க மாட்டார்கள், எதையும் எதிர்த்து போராட மாட்டார்கள். இதுதான் இவருடைய கொள்கை. இப்பொழுது காமராஜ் என்ற ஒரு பொறியாளர் தனது 2 பெண்களை ஆசிரமத்தில் மொட்டை அடிக்கப்பட்டு சன்னியாசியில் ஆக்கப்பட்டு ஆசிரமத்தில் வைத்திருக்கிறார் என்று உயர்நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டுகிறார். உயர்நீதிமன்றம் ஜக்கியினுடைய மகள் கனடாவிலே திருமணம் செய்து குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பொறியாளர் காமராஜுடைய மகள் ஆசிரமத்தில் ஆசிரம பக்தையாக முடி முழுக்க மலிக்கப்பட்டு ஆசிரமவாசியாக அங்கு ஆன்மீக சேவை செய்கிறார். இதற்கு பிறகு பல மர்ம கொலைகள் ஆசிரமத்திற்குள் நடந்திருப்பதாக பல புகார்கள் வந்த பிறகும் ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு. மலைவாழ் அரசு சட்டப்படி அது பின்பற்றப்படவில்லை. ஆதி யோகி சிலை வனத்துறை சட்டப்படி அது அங்கீகரிக்கப்படவில்லை. மலைவாழ் மக்கள் பல வழக்குகளை ஜக்கி ஆசிரமத்தின் மீது, எங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, யானை வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு என்று பல வழக்குகளை போட்டு அதிலே பல பேர் மர்மமாகவே செத்து போகிறார்கள். அதாவது கொலை செய்வது, மரணமடைவது என்பது ஜக்கி ஆசிரமத்தை சுற்றி தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்கதையாகி கொண்டிருக்கிற இந்த நிலையில் நவராத்திரி பெருவிழாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் மோடி, அமித்ஷா, ஜனாதிபதி இவர்களை எல்லாம் அங்கு தன்னுடைய செல்வாக்கால் RSS பிஜேபி செல்வாக்கால் வரவழைக்கப்பட்டு அங்கு மிகப்பெரிய நடிகைகள், தென்னிந்திய பிரபலங்கள், வட இந்திய பிரபலங்கள் அத்தனை பேரும் அங்கு வருவதன் மூலம் எந்த சலசலப்பும் இல்லாமல் அமைதியாகி விடுகிறார்கள். கோவையை பொறுத்தவரை கோவை மலைவாழ் மக்கள் கூட்டமைப்பு எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஜக்கி சீரழித்து விட்டார், எங்களுடைய வாழ்வாதாரம் சீரழிக்கப்பட்டது, எங்களுடைய குடிசைகளோ எங்களுடைய விவசாய நிலங்களை யானைகள் பாழ்படுத்துகிறது, யானைகளுடைய வழித்தடங்களை ஜக்கி வாசுதேவ் ஆக்கிரமித்து விட்டார், யானையுடைய வழித்தடங்கள் மறிக்கப்பட்டதனுடைய விளைவு யானை கிராமத்துக்குள் குடிசைகளுக்குள் புகுந்து கொண்டு விவசாய நிலங்களை அழித்தொழித்து விடுகிறது. இதுதான் அந்த மலைவாழ் மக்கள் கூட்டமைப்பினுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற பொழுது நீங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆதி யோகி சிலை அமைக்கப்படுகிறது. இது அத்தனையும் சட்டவிரோதம், இடித்து தள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிடுகிறது. கோவை மாவட்ட ஆட்சியாளர் அஞ்சி நடுங்குகிறார்.
காரணம் இந்த திமுக அரசு நடுங்குகிறது. திமுக அரசில் நீங்கள் கனிமொழியினுடைய தாயார் ராஜாத்தி அம்மாள் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது கருணாநிதியால் செடி, அதாவது மலர்ச்செண்டு, பூந்தோட்டம், மரம் நடுகிறார் ஜக்கி வாசுதேவ் கருணாநிதியினுடைய வீட்டில். யார் நடவடிக்கை எடுப்பா? நக்கீரன் முன்னாள் ஆசிரியராக இருந்த காமராஜ் அவர்கள் தான் ஜக்கியை ராஜாத்தி அம்மாவும் கருணாநிதியோடு நீங்கள் நெருங்க வைத்தவர். இப்படி பல கதைகள் இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் பச்சைமால் என்று ஒரு வனத்துறை அமைச்சர் அவரோடு மிக நெருக்கமாக இருந்தார். இப்பொழுது பதவி பறிக்கப்பட்ட இலித்துறை ராமச்சந்திரனும் ஜக்கியின் நெருக்கம். முதலமைச்சர் அலுவலகத்தையே கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விடுகிறார். வனத்துறை அமைச்சர்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விடுகிறார். பிஜேபி மோடியை கொண்டு வந்து விடுகிறார். இரண்டாவது எடப்பாடியான வேலுமணியை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து கோவையில் இருக்கக்கூடிய அத்துணை மின் மயானங்களும் இன்று வரை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் ஜக்கி வாசுதேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் மின் மயானங்கள் இருக்கிறது. மின் மயானத்தில் நீங்கள் 10,000 ரூபாய் பணம் செலுத்திவிட்டால் இறந்தவருடைய உடல் கங்கையிலும் இமயமலையிலும் காசியிலும் தூவப்படும் என்று ஆன்மீக பிரச்சாரம் செய்து குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் மிக சாதாரணமாக ஏழை எளிய மக்களிடம் பணத்தை பெற்றுக்கொள்கிறார். மரணத்தில் கூட வியாபாரம், சுடுகாட்டில் கூட வியாபாரம், மின் மயானத்தில் கூட வியாபாரம். இவருடைய அலுவலகத்தில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அங்கு செல்லுவதே இல்லை. இவர் வரி விலக்கு பெற்றிருக்கிறார். அங்கு விற்கப்படுகிற எல்லா பொருள்களும் வரி ஏய்ப்பு நடக்கிறது. தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகளை இந்த அரசு கண்டுகொள்வதே இல்லை. இதைவிட இப்பொழுது காவல்துறையை விசாரித்து பல மர்மங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகு சுரேஷ் என்கின்ற ஏடிஎஸ்பி அதிகாரி அங்கு விசாரணை அதிகாரியாக ஜக்கி வாசுதேவ் அலுவலகத்துக்குள் சென்று விசாரித்து கொண்டிருக்கிறார். இந்த சுரேஷுடைய மனைவியும் வேலுமணியுடைய மனைவியும் 2 பேரும் கல்லூரி தோழிகள். 20 ஆண்டு காலமாக சுரேஷ் கோயமுத்தூர் சாதாரண எஸ்ஐயாக இருந்து, இன்ஸ்பெக்டராக இருந்து, டிஎஸ்பியாக இருந்து ஏடிஎஸ்பியாக பணியாற்றுகிறார். கோவை மாவட்டத்தில் 20 ஆண்டு காலம் பணியாற்றுகிறார். வேலுமணியுடைய ஆதரவாளராக பணியாற்றுகிறார். கொடநாட்டு வழக்கில் நீலகிரியில் பணியாற்றினார். கொடநாடு வழக்கு நீர்த்து போவதற்கு இந்த சுரேஷ் தான் முழுமையாக எடப்பாடி வசம், வேலுமணி வசம் பல திரைமறைவு வேலைகளை செய்தவர். வேலுமணிக்கு மிக விசுவாசமான அதிகாரி கோவையிலே எப்படி மீண்டும் பணியமர்த்தப்படுகிறார்? வேலுமணி திமுக அரசுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டி குவாரி நடத்தி கொண்டிருக்கிறார் கோயமுத்தூர் புறநகர் பகுதியில். இந்த குவாரிக்கு பாதுகாப்புக்காக தேனியில் இருந்த இந்த சுரேஷ் என்கின்ற ஏடிஎஸ்பி அதிகாரி கோவை புறநகருக்கு கொண்டு வரப்படுகிறார். இந்த திமுக ஆட்சியிலும் வேலுமணி குவாரிகள் நடக்கிறது. குவாரியை பாதுகாக்கக்கூடிய சுரேஷ்கள் மாற்றப்படுகிறார்கள். பாதுகாப்பான கோவை மண்டலத்துக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். இப்போது ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமம் விசாரணைக்கு உட்படுத்துவதும் இந்த சுரேஷ் என்கின்ற அதிகாரி தான். இவர் வேலுமணிக்கு நெருக்கமான அதிகாரி. வேலுமணிக்கு நெருக்கமான ஜக்கி வாசுதேவ், வேலுமணிக்கு நெருக்கமான சுரேஷ் ஏடிஎஸ்பி. இந்த விசாரணை எப்படி சரியாக போகும்? ஜக்கி 25 ஆண்டு காலமாக கோவையை கட்டி ஆண்டு வருகிறார். கோவை விமான நிலையத்திலிருந்து ஜக்கி ஆசிரமத்துக்கு ஹெலிகாப்டர் சேவை நடத்துகிறார். இந்த அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பாக பல முறைகேடுகளை செய்து உயர்நீதிமன்றம் உடனடியாக ஆசிரமத்தை தரைமட்டமாக்க சொல்லி உத்தரவை பிறப்பித்த பிறகும் இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னா ஜக்கி வாசுதேவ ஆசிரமத்தை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக அரசுக்கு தெம்பும் திராணியும் இல்லை. கருணாநிதி இருந்த காலத்திலே இல்லை. அப்போ அவருடைய மகன் காலத்திலும் பேரன் காலத்திலும் எப்படி தெம்பும் திராணியும் வரும்? ஜக்கி வாசுதேவ் அந்த ஆசிரமத்திற்குள் இருப்பவர்களால் மர்மமாக ஒரு கொலை முயற்சி நடக்கிறது. மீண்டு வருகிறார். அப்போலோ மருத்துவமனைக்கு செல்லுகிறார், டெல்லிக்கு செல்லுகிறார்.
கோவையிலோ சென்னையிலோ அவர் அனுமதிக்கப்படவில்லை, எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள், அப்போ அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்று டெல்லி அப்போலோ மருத்துவமனையிலிருந்து மீண்டு வருகிறார். ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமம் முழுமையாக விசாரிக்கப்பட்டால் பல மர்மங்கள் அங்கிருந்து வெளியேறும். ஜக்கி வாசுதேவுடைய அத்தனை வரி ஏய்ப்பு, நிலம் ஆக்கிரமிப்பு, பண மோசடி, மர்ம கொலைகள், இப்படி தொடர்ச்சியாக பல விஷயங்கள் வெளிவராமல் தடுக்கப்படுகிறது அவருடைய அரசியல் செல்வாக்கால். மேலே பிஜேபி, கீழே அதிமுக, திமுக. இத்தனை ஆண்டு காலம் பல மரணங்கள் நடந்த பிறகு ஏன் நடவடிக்கை எடுக்க இந்த காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை ஏன் தயங்குகிறார்கள்? காரணம் இவருக்குடைய டெல்லி செல்வாக்கு, தமிழக அரசு செல்வாக்கு. பல 100 ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை மீட்டெடுப்பதற்கான எந்த முயற்சியும் இல்லை. அமெரிக்கா கவுண்டர் என்கின்ற ஒருவர் ஏழை எளிய மக்களுக்கு, அந்த ஆதிவாசி மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலத்தை ஜக்கி வாசுதேவ் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார். இதை மீட்டெடுப்பதற்கு வழக்கு நடத்திய ஒருவர் உயிரற்ற சடலமாக ஜக்கியினுடைய அருகாமையில், ஜக்கி ஆசிரமத்துக்கு அருகாமையில் தொங்க வைக்கப்படுகிறார். அப்போது கொலை செய்வதற்கென்று ஒரு குழுவை வைத்து கொண்டிருக்கிறார் ஜக்கி என்று தான் பார்க்க வேண்டியுள்ளது. பல மரணங்கள், கொரோனா காலத்தில் பல உடல்கள் அங்கே எரியூட்டப்பட்டது. தனி இடுகாடு மின்மையான வைத்துக் கொள்வதற்கு இவருக்கு அனுமதி கொடுத்தது யார்? தனியார் சுடுகாடு என்பது நீங்கள் மிகப்பெரிய மோசடி, முறைகேடு. அவருடைய இறந்தவருடைய மரணம் எப்படி மரணம் நிகழ்ந்தது என்று மருத்துவமனையில் பிணக்கூறாய்வு செய்த பிறகுதான் அவர் அடக்கம் செய்யப்படுவார். இதுதான் அரசு நடைமுறை. ஆனால் ஜக்கியினுடைய ஆசிரமத்தில் பல பேருடைய மரணங்கள் மின் மயானங்களில் எரியூட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மிகப்பெரிய விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். சிபிஐ அது பிஜேபியினுடைய பிபிஐயாக இருக்கிறது. சிபிசிஐடி ஆளுங்கட்சிக்கு வெஞ்சாமரம் வீசுகிறது. சுரேஷை போன்ற அதிகாரிகள், சுபாஷினியை போன்ற அதிகாரிகள், கொடநாடு வழக்கை மறைத்த அதிகாரிகள் அத்தனை பேரும் இப்போ ஜக்கியினுடைய ஆதரவு வளையத்துக்குள், வேலுமணியுடைய ஆதரவு வளையத்துக்குள் இவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து எந்த உண்மையை கேட்டு பெற முடியும்? ஆக இது மர்மமாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கோவை மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஆசிரமமாக மாறியிருக்கிறது. அரசு, மாநில அரசு, மத்திய அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இவர்கள் மீது, பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் கிடைக்கிற வகையில் இவர்கள் மீது சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கோவை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி, வணக்கம்.